உனக்கு சமாதானம் கூட்ட வேணும். அது யார்? விஜே டெர்மினேட்டரா? அது யாரு? இல்லடா டெர்மினேட்டர் வரை கஷ்டம். மத்திய டெர்மினேட்டர் வைரஸா யாரு? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நிறைய வணக்கம் வெயிட்டா டேய், எனக்கு உனக்கு தடை, என் பேரை கூப்பிடாது, கொண்டு ஓடுவேன் நாய. சரி, அந்த பொட்டச்சி கிட்ட பேசின கான்ஃபரன்ஸ் இருக்குதுல்ல, அதை எடுத்து போட்டு அந்த தாயலி கூப்பிட்டு பதில் சொல்ல சொல்லணும் ஒன்னொன்னு. இவர் பெரிய இந்த டாஸ்ல எப்படி ஆக்ட் பண்றதுன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். இத்தனால அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் முன்னால் உட்காந்து தெண்டமா போச்சு. எங்க அப்பனை எனக்கு 89லயே கம்ப்யூட்டர் வாங்கி தந்துட்டாரு. வாடா டேய், அந்த எப்படி ஹேக் பண்றதுன்னு சொல்லு, நான் கத்துக்கிறேன் கொஞ்சம். அத சொல்றான் போயிட்டு அவர் வந்து கான்ஃபில தான் சொல்லி தருவாராம், மெயின் ரூம்ல சொல்லி தர மாட்டாராம். லைட்டா புண்டை விரிச்சு காமிச்சா எல்லாம் சொல்லி தந்துருவார். ஏண்டா தாயோலி பெயிட்டு சுண்ணியும் போடணுமா நீ தக்கிலி புண்டையாண்டி வந்து உட்காந்து பூட்டுனா என்னன்னு தெரியாது, வாப்பாடு தெரியாது புண்டையாண்டி. எந்த நாய்க்கோ போய் சுண்ணியும் கத்துக்கிட்டு வந்துட்ட தக்கிலி புண்டை நீ வார்த்தை. வெயிட் சிஸ்டத்தை புண்டை இனக்குனாங்க அம்மாலாச்சா. வெயிட் சிஸ்டத்தையே ஒரு தூக்கிட்டாராம். தூக்கி கொம்மா புண்டைகள் ஒழிச்சு வைடா. டெர்மினேட்டரும் புண்டையேற்றங்க அம்மால வாங்க. மயிலே அவனுக்கு எல்லாருக்கும் ஹேக்கிங் கான்ஃபரன்ஸ்ல கத்து கொடுக்கணும்னு இருக்கான். சைலண்டா சும்மா திட்டாத. அப்படி திட்ட மைக் இல்லைன்னு சொல்ல, அப்படி திட்டுறதெல்லாம் கேக்குதா உனக்கு? டெர்மி மைக் வர டே, எத்தனை ஐடியா உள்ள விட்டுருக்கேன் நான் மைக் பண்ணி. இல்ல கூத்து கேளு, ரூம லாக் பண்ணிடுவாரா அவரு. ரூம லாக் பண்ணிட்டு உட்கார்ந்துக்குவாரா. உங்க அம்மாவை கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சுக்க, 2 பேர்த்த கூட்டு வந்து ரூம லாக் பண்ணி விட்டுரு, நீ வெளியே உட்கார்ந்துக்க. நீயே உள்ள உட்கார்ந்து இருக்கிற, அம்மாவை உள்ள விட்டுருட. உண்டை எனக்கு வார்த்தாளாக்க என்னைக்குடா வார்த்தை நீ ரூம் லாக் பண்றதெல்லாம். அப்படி இல்ல மாமா, அவன் கூல்பாயோட சேர்ந்து லாக் பண்ணிட்டு அவனும் கூல்பாய் வந்து கம்பி அடிச்சிட்டு இருப்பாங்க. அதான் அவன் சொன்னான் லாக் பண்ணிட்டு செய்வாங்க. அன்னைக்கு செய்வாங்க 2 பேரும். சென்னை ஓடன் சென்னை லொக் பண்ணிட்டு தாங்க 2 பேருமே இருந்து பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேன புண்டையர் இல்ல சென்னை 1ல இருந்து 10 வரைக்கும் லாக் பண்ணிட்டு சென்னை 1ல இருந்து ஃபர்ஸ்ட் 10 குத்திக்கிட்டே போவான் கூல்பாய. சென்னை 10ல போய் கூல்பாய் விழுவான். அப்புறம் அங்கிருந்து ரிவர்ஸ் கூல்பாய் குத்துவான். இவன் வந்து எங்கெல்லாம் போட்டான் பாரு, உதவாங்க செருப்பாக்கிட்டு பண்ண ஆயிரம். இது திறமை மாதிரி தெரியல எனக்கு, சந்தமா இருக்கு. இது திறமை கிடையாது. ஒரே நிமிஷம் அவனோட பிக்சர் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு சின்ன கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி ஆகணும். என்னால முடியாது, சொல்லாமலாம் என்னால இருக்க முடியாது. ஒரே நிமிஷம். எங்கேலாம் அந்த இலவு மை கம்ப்யூட்டர் உள்ளவோ. ஒரே நிமிஷம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு பேசுறேன். அவங்க எல்லாம் ஹேக் பண்ண, அவங்க எல்லாம் உன்னை திட்டினாங்க, நான் உன்னை திட்டவே இல்லை. எனக்கு ஹேக் ஐகான் போட்டுக்க. கூட்டத்துல ஒரு பொண்ணு வந்துச்சு கோபிகான்னு சொல்லி, சுனாமில அடிச்சு வந்த மாதிரி, அதுவும் போச்சு. வணக்கம் கிராசண்ண, கண்டுக்கவே மாட்டீங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வந்தவொடனே எனக்கு வணக்கம் சொல்லாதடா. எல்லாரும் சேர்ந்து என்ன நோட் பண்ணிட போறாங்க. ஏற்கனவே நோட்டட்லயே இருக்க சரியா? வந்தவொடனே எனக்கு வணக்கம் போடாது. நோட் பண்றது நோட் பண்ணியாச்சு. இந்த கந்து குட்டியா? இப்ப பேசுனது விக்ரம் தானே? விக்ரம், உங்ககிட்டயும் ஒரு கேள்வி. இங்க வா ஒரு நிமிஷம். விக்ரமே விக்கிரியாக்குன்னு விக்ரம் தங்கம். சரி மாமா, இதுக்கு வருவோம் மாமா. டெர்மினேட்டருக்கு. டெர்மினேட்டர்
அந்த இடுப்புல சொருகி இருக்காது, என்ன செல்லாடாது? இந்த லெப்ட் சைடு பொச்சுக்கு மேல ஒண்ணு சொருகி வச்சிருக்காது, செல்லாது. அடுத்தது அவன் பெல்ட்ட பாரு. வாத்தா, எந்த ஊர்லடா அந்த ஜீன் எல்லாம் இருக்கிறீங்க? இந்த வரி ஜீனு, புளி ஜீனு, வாத்த எந்த ஊர்லடா இருக்கிறீங்க? ஜீனு சாட்ட. இது காமெடி இல்ல, காமெடி எது தெரியுமா? ஒரு பிக்சர் ஒண்ணு பார்த்தேன், ஒரு பிக்சருக்கு மேல சரியா அந்த பெண்ணால மீசை இருக்கும். அந்த சைனீஸ் இருக்கிற சைனீஸ் வைப்பாங்க மீசை, அப்படி ஒரு மீசை வச்சிருக்கு. அதை பார்க்க சிரிப்பா இருக்கு மாமா. அது மீசல்ல நமக்கு தெரிஞ்சவங்க வச்சவங்கதான் பெயிண்ட்ல போய் வரைஞ்சி விட்டாங்க. மச்சி அது இல்லாம வந்து இன்னும் சூப்பரா இருக்கு தெரியுமா? அப்புறம் டெர்மினேட்டர், இந்த உங்க வீடு என்ன கப்பூஸ் சந்துக்குள்ள ஓர மாதிரியே போகுது. இந்த பழைய நம்ம பாய் ஏரியால இப்படித்தான் இருக்கு. இது கப்பூஸ் சந்துன்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு 2 அடி 3 அடி கேப் இருக்கு, அதுக்குள்ள நடந்து போறது. அதுதான் வீட்டுக்கு போறது. நைட் லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கே எல்லா மேட்ரும் வேண்டாம். நான் நேத்து போட போயிட்டு மாமாவா உண்மையாலுமே அவன் தானே? யார் அது? அவன் இல்லடா, அது இவன்டா. அவன் பேர் விக்ரம். அது அந்த ஐட்ல உட்காந்துருக்குது. சரி சரி சரி. விக்ரம், எந்த கடையில நீ அரிசி வாங்குற? குண்டு குண்டா இருக்கிறா மாமா விக்ரம்? சொல்லுங்க மாமா. ஜெர்மி வந்து சும்மா நினைக்கிறோமா யாரு இல்ல மாமா. அவன் வந்து ஒரு லோடட் பார்ட்டி. சரியா? பெரிய பெரிய பிளக் ஷாட் எல்லாம் தெரியும். சும்மா இல்ல பேசி அவன் தெரியும் நானே பெரிய பெரிய அகல கூட்டிட்டு வந்துடுவான் மாமா. அவன் எல்லாரும் சொல்றான் அவனும் லோடிட். அவன் லோடிட் என்ன லோடிட் தெரியல எனக்கு. இன்னொன்னு மாமா, நம்ம வந்து வைரத்தை வந்து நோண்டி விட போறோம் மாமா. அவன் 73 ரவுடி வச்சிருக்கான, நிறைய செத்தான் பாருங்க. மச்சி, நீ 60 ரூபாய்லாம் கையில வச்சுக்கிறா, வந்தா வளைச்சு வளைச்சு வேணும்ல. டேய் டெர்மினேட்டர், கன்லாம் வச்சிருக்கான் லூசு. லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். ஆகியா கிட்ட மட்டும் சொன்னான். என்ன கண்ணு சுட்டானோ தீபாவளிக்கு கோல் கேப் போட்டு அடிப்பாங்களே, டப்பு டப்பு டப்புன்னு அந்த கண்ணு. என்னடா இப்படி கேட்க லூசு? சுட்டா செத்து போயிடுவாங்களா அந்த கண்ணு? இரு சரி. என்ன கன் இருக்கு உங்ககிட்ட சொல்லு. சரியா? என்ன மேக்குன்னு சொல்லு, நான் சொல்றேங்க. வா, நான் கேள்வி கேட்கறேன், நீ பதில் சொல்றா. புண்டை வா இங்க. ஜப்பான் மேக்காண்டா. சைனா மேக். நீ வேற ஒரு மாசம் இருக்கு. என்ன வந்துட்டா ஒருத்த வந்துட்டு எனக்கு ஒரு கன்னு வேணுங்க அப்படின்னு வந்து கேட்டான். சரி வாங்கிக்கலாங்க அப்படின்னு கன்னு விலையான்னு கேட்டு பணமெல்லாம் கொடுத்துட்டான்டா. பணமெல்லாம் உடனே கையில வச்சிருக்கான். 2.25 லட்சம் ரூபா கொடுக்குறான். சரியா? அவன் தாயை வலிக்கும் லைசன்ஸ் வாங்கணுங்கிற அறிவே கிடையாது. கேட்கறான், ஏனுங்க இந்த கன்னு வாங்கிட்டு அப்படியே லைசன்ஸ் நீங்களே தந்துருவீங்களா அப்படின்னு கேட்கறான். தாயை வலி. அவன் என்ன தெரியுமா நினைச்சிட்டான், கன்னு வாங்கிட்டா அப்படியே கன்னுக்கு ஒரு லைசன்ஸ் தருவாங்க, அதை வச்சுட்டா போதுன்னு நினைச்சிட்டான். தாயை வலி. போடா கலெக்டர் ஆபீஸுக்கு போய் கையெழுத்து வாங்கிட்டு வாடா, அந்த தெருவுகள் காட்டுவாருங்க தானே. இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கோல்டன் ஈகிள்னு சொல்லி ஒரு கன்னு வரும் மச்சி, சில்வர்ல சூப்பரா இருக்கு. இந்த சுருள்கே போட்டு எங்க அக்காவையும் கூட அது ஒரு தடவை வாங்கி வச்சு வெடிச்சுட்டு இருந்தான். சுருள்கே போட்டு அதுக்கு கவர்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஹாஸ்டல்ல இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணி ஒரு சுத்தி அடிச்சுன்னா டாப்புன்னு ஒரு அடி அடிக்கு. பார்த்தாடே அந்த துப்பாக்கி தான்டா, அதான் வச்சிருப்பாங்க. சைனா மேக்கா, உண்டா மேக்கு. தீபாவளிக்கு ரோல் பட்டு அதுடா. சரி, வாய்ஸ் வந்துருச்சுல, வாய்ஸ்ல வா 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 வா. சொல்ல மறந்துட்டேன். லொல்லு ஒரே நிமிஷம். எவனாச்சுக்கு டபுள் பேரல் கன்னு வேணும்னா சொல்ல, எங்கிட்ட இருக்குது, நான் தர்றேன், நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். சரியா? அதெல்லாம் வச்சு கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்து தாயவலி இன்சம் பண்றானுங்க. சீரியஸா லொல்லு, எவனாச்சுக்கு வேணா சர்க்கிள் யாராச்சுக்கு வேணா சொல்லு. மாமா டபுள் பேரலா? என்ன பிராண்ட் பியர் அது? அதையும் சொல்லிட்டு சொல்லுங்க, நான் வேண்டுறேன். மாமா டபுள் பேரல் வந்து ஸ்பெயின் மேக் மாமா, ஸ்பெயின் மேக்.
ஸ்பெயின் ஸ்பெயின் மேற்கு இன்னமாமா நக்கலா பேசுறீங்கோ? இல்ல இல்ல, இது இந்தியாவில தானே விற்க முடியுமா? தயவு செய்து நீயே வச்சுக்கோண்ணா. பட் அது தூக்கத்துக்கே நான் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி சாப்பிடணும். என் பாட்டை வீட்டுல இருக்குது. அதை நான் தூக்கத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுல தூக்கி நான் எங்க சுட்டு அதுக்குள்ள நான் மண்ணில போட்டுடுவேன். லூசு, இது நீ அதுக்காடா? நாங்க எங்க அப்பா ஹண்டிங் போறதுக்காக வாங்கினது. எங்க அப்பா உடம்பு சொல்லணும்னு நான் மாத்தி வாங்கிட்டேன் அன்னைக்கு. இல்லடா, அது நல்லா லைட் வெயிட் தான், நல்லா இருக்கும். என் பாட்டை மட்டும் நான் ஆளை சுகத்துக்காக வாங்குனது. எல்லாம் கோழி கொக்கு எதெல்லாம் பாக்குறதோ அதெல்லாம் சுகத்துக்காக வாங்குனது. ஏண்டா டபுள் பேரல்ல போய் கொக்கு அடிச்சா கொக்கு வீணா போயிருந்தா, ஸ்டப் கம்மியா பண்ணி அடிக்கணும். டபுள் பேர் எங்க வீட்டுக்குள்ள சீரியஸா சொல்றேன், அடிச்சா காணாம போயிருப்பாரு. சுட்டதுக்கு அப்புறம் செதக்கிடுமே, கொக்கு எங்க இருக்கும்? பீஸ் பீஸா இருக்கும். அப்படியே திரும்ப குழம்புல போட்டு சமைச்சு சாப்பிட்டு அதுலயே ஃப்ரை ஆயிடும் மச்சான், எதுக்கு குழம்புல போடுறது? ஆமா மாமா, நீங்க இப்ப எல்லாம் சொல்லிட்டீங்க சரியா. சேமிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஓ, இவங்க அப்பெல்லாம் பெரிய ஒரு ஆட்களா இருக்காங்க, ஹண்ட் எல்லாம் பண்றாங்க. அவனுக்கு யோசிச்சுட்டு இருப்பான் அவங்க அப்பா பத்தி என்ன சொல்றேன்னு. அப்படித்தானே சேமிச்செல்லாம்? செல்லமா இல்ல மாட்டாங்க. அப்பா வேட்டையாட மாட்டாங்க. பாட்டம் வச்சாங்க, நாட்டம் செத்து போயிட்டான். இருந்தாலும் நிறைய பொருள் வச்சிருந்தான். அதுல இருக்க பொருள் என்ன சொல்றது, கன் எல்லாம் வேணாம். தூக்க முடியல மாமா. கத்தி நல்லா விதவிதமா வச்சிருந்தான். அது மட்டும் ஒரு 4 சுட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். ஆமா நரேஷ் சார், நீங்க உங்க தாத்தாக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் தர்றீங்க, என்ன மேட்ரு இது? என் பாட்டனுக்குலாம் நான் நேர்ல போனாலும் மரியாதை கொடுக்க மாட்டேன். பார்த்தா கத்தி எடுத்து சொல்லிடுவேன் அப்படின்னு. பாட்டங்கடியெல்லாம் கேட்டா கொடுமையா இருக்கும் மச்சான், அதெல்லாம் வேணாம். ஓகே ஓகே சரி. டே, சென்னையில் நிறைய பேர் கேட்கறானுங்களாமாடா, அதனால உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு தெரிஞ்சாலும் எவனும் இல்ல, சரியா? சீரியஸா சொல்றேன். ஏதாவது வித்தியாசமா கத்திக்கிட்டு ஏதாவது சொல்லு, வந்து வாங்கிக்கிறேன். துபாய்க்கெல்லாம் வேணாம் மச்சான். நீ வாங்க மாட்டாது எனக்கு தெரியே. எவனாச்சுக்கு வேணும்னா சொல்லு, நீ சொல்றா வல்லவன். கத்திய பத்தி கேக்குறீங்க, வல்லவன். கத்திக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறார், கத்திக்கு ஒரு தாதா இருக்கிறார். வெட்டுக்கண்ணன் தெரியுமா உங்களுக்கு? வெட்டுக்கண்ணன். வெட்டுக்கண்ணனை கேளுங்க, கத்திய பத்தி சொல்லுவார். என்ன மாமா வெயிட் மாமா, வெட்டுக்கண்ணனை தெரியா இருக்கிறீங்களே? வெட்டுக்கண்ணா மைக்கு வாங்க. சீச்சி மாமா, வெட்டுக்கண்ணன் இருக்காரு மேல, பிஸி ஓடக்கால். யாரு மாமா அது வெட்டுக்கண்ணன்? யாரு? லங்கீஸ் தான். ஓ லங்கீஸா? இங்க ஐடி மட்டும் இருக்குது, ஆளை காணோம். பார்த்தேன், கூப்பிட்டு பார்த்தா காணும். வாடா கவியா. இந்த யாருன்னு ஒரு ஐடியா. இந்த யாரு பாவம், யாரும் மதிக்கவும் போடுறாங்க. அது பாட்டுக்கு வந்து தனியும் பண்ணாது, பாவமாகுது. அங்கதான் தமிழ்நாடு 1 டேக் ஓவர் பை சுரேஷா? இல்ல மாமா, அந்த ஐடி வந்துட்டு ஹை ஐக்யூல பேசணும்னு ஆசைப்படுது. அதனால அந்த பில்டப்ஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க.
என்ன ரூம் சைலண்ட் ஆயிடுச்சு. திட்டவே இல்லையே. இல்ல எல்லாருக்கும் பிஎம் சொல்லிட்டு லங்கீஸ் வந்து கோபிக்காவை தூக்கிட்டு போல கிடக்கு மனம். அந்த பயமா? பயம் இல்லாம இல்லையா வந்து பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம்னா ஏய் ஆமா இங்க இருக்கானா அவன்? டேய் இங்க வாடா, டெர்மினேட்டர் மைக்கு வா. நீ என்ன தைரியத்துல வந்து டார்க்ல ஹேக் பண்ணுவேன்னு சொன்னேன். என்னை எல்லாம் ஹேக் பண்ணிடுறானடா, நான் பாவண்டா. சரியா, வா மைக்கு வா, பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். உம்மால கூட்டிட்டு ஓடிப்போ தாயோடு. அவன் வீட்டு சந்துவாரு, நைட்டு உங்க அம்மா இருந்தா லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்க அம்மால படுக்க வச்சு ஓப்பானு இல்லடா இல்ல வர்றவன்ல. அருமையான சந்துடா, கப்பு சந்துக்குள்ள ஊட்ட வச்சுட்டு சக்கரி தாயோடி அவன் பேண்ட் அவன் புண்டை அவன் மூஞ்சிய பாரு, ஓத்தா குழந்தை கூதியாட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம அவனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அவன் குழந்தை கல்யாணம் டிவோர்ஸ் ஆன குழந்தை, அப்புறமா ஏதோ ஒரு ஃபிகர் லவ் பண்ணிக்கிறது, அது ஏடாகூடமா வேலைக்காவில. இப்ப மூணாவது ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு சாட்ல போந்துக்கிறான். ஓ கல்யாணமாயி டைவர்ஸ் ஆயிடுச்சா? நம்ம சுண்ணி இருந்தா தான் நம்ம புள்ள இருப்பா கூட. ஏன்டா கல்யாணம் பண்றது ஓக்கோன்னு, அந்த ஓக்கறக்கே வக்கு புண்டைன்னு அப்புறம் எவ இருப்பா கூட? என்ன வச்சு பேசுற நீங்க? ஏன்டா உனக்கு சுண்ணியம் தெரியாது, முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே. புண்டை விரியாதவளா பார்த்து கல்யாணம் பண்ணி இருக்கலாமல்ல. ஆக வலிடா. டெர்மினேட்டர் புண்டையேற்று புண்டானானே. என்னடா உங்க அம்மாலக்கா ஓடி போன சக்கிலி தாயோலி சுண்ணி உம்பிட்டு இருந்த வந்த நாயிங்க யாரா வல்ல வந்துட்டான்? டெர்மினேட்டர் ரேடியேட்டர் புண்டையேட்டர். விக்ரம் சரி, சும்மா சும்மா போட்டோ எனக்கு கிடைக்கல சொன்னாங்க. என்னன்னா நல்ல குண்டு குண்டா இருக்கிறியா, நல்ல குண்டு பையனா இருக்கிறியா, புடிச்சு நல்லா சப்பியா இருக்கியா, புடிச்சு கரிச்சு வச்சிடலாம். நாங்க சப்பியில நல்லா குண்டு. நான் பார்த்தேன் விக்ரம சும்மா அழகா குட்டியா கும்மனு கம்முன்னு உட்காந்துருந்தான். என்கிட்ட இருக்கு போட்டோ, என்கிட்ட இருக்கு. விக்ரம் செல்லக்குட்டி, வீட்டுல எல்லாரும் சோறு வச்சுன்னா யாரும் கொடுக்கணும் வச்சு, நீ மட்டும் எல்லாம் சாப்பிடாத. வந்தா உடனே எனக்கு காது கிழியுது. முதல்ல நீ உன் சவுண்டை கம்மி பண்ணிட்டு வா. சவுண்ட் ஆகாது. அந்த மைக்ரோஃபோன் இருக்கும்ல, அதுல கொஞ்சம் பாதி இறக்கி விடு. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 ஓகேயா? இப்போ ஓகேயா? இப்போ ஓகேயா? அவனை கேளு, அவன் தான் காது வலிக்குதுங்கிறான். இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு. அது ஃபுல்லா இறக்கிட்டான் போல இருக்குது. சுத்தமா கேட்கலடா எருமை, ஃபுல்லா இறக்காத. ஆமா ஃபுல்லா இறக்குனா ஃபுல்லா இறக்கிட்டான்ட்டு கொஞ்சம் எதுனா காது கொஞ்சம் இன்னும் இறக்குடா இப்போ மோடி காது. போகும்டா, கரெக்டா தான் இருக்கு. சும்மா நீ இதுக்கு மேல வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஏன் லூஸ் ஆகாத, என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே. இதுக்கு மேல இறக்குனா அம்மனம் ஆயிடுவா. போதும் போதும். எப்படா உனக்கு மட்டும் அதே நினைப்புல இருக்கியாடா நீ? ஆப்பிரிக்கா அங்கிள் சிம்பிள் ஆகிட்டு பம்பா படம்லாம் உடைய பாரு. மாமா வெயிட் மாமா, இங்க ஒரு மாப்பிள்ளைய ஆப்பிரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். சரியா, இந்தியால இருந்து ஒரு மாப்பிள்ளைய ஆப்பிரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம், வந்துரு. யார் அது? ஏய் ராசி, நீ பேசாதடா. இப்ப எனக்கு அடிக்கடி மயங்கள் இந்த பக்கம் வால்யூம் அடிக்கடி ஏத்திட்டு இருக்குங்கள. இவங்கெல்லாம் பேசும்போது ஃபுல்லா வச்சிருக்கேன். நீ பேசும்போது நான் ஃபுல்லா எடுக்க வேண்டியதாக கைதான் வலிக்குது. இல்ல போயிட்டோம், வேற யாரும் இந்த ஆர்கேஎஃப் அறிவுன்னு இருக்குல்ல, அவன் தான் வந்துட்டு ஆப்பிரிக்காவுக்கு வந்து மாப்பிள்ளையா போறான், வீட்டோட மாப்பிள்ளையா போறான். 4 பண்ணி இருக்காங்களா, அதுக்காண்டி இங்க இருந்து போறான். ஆமா வாத்த, நீ வந்து நைட்டு விளக்கு பிடி பொண்ட.
டென்ஷன் ஆகாத பன்னிக்கு விலை போட மாட்டா நீ உன்னை எப்படி நினைச்சேன் போய் ஒரு பன்னிக்கு விலை போயிட்டேன் அப்படி நீ அதுக்கு தானே போவ, நீயும் கிராஸ் ஆகிதான் பண்ணிக்க 2 பேரும் மாத்தி மாத்தி விளக்கு பிடிக்கிறீங்க. என்ன பண்றது? தெரியாதடா காவி, பன்னிக்கு விலை போயிட்டான் கடைசியில 4 பன்னி 3 எருவை மொத்தம் சுத்தம் அவனுக்கு அதுதான் கூக்குறாங்க ஆப்பிரிக்கால. தெரியுமில்ல இவன் மாமனார் பேர் என்ன தெரியுமா? வீணா மாமனார் பேர் வந்துட்டு ஜிம்பலக்கடி பம்பா. கோயா போதும் என்ன புண்டே மூடுற நீ யாரு இது ஒரு மச்சி ஏடா அவன் பேசுறது கரெக்டா தான் இருக்குது. உங்க காது இந்த மாதிரி நியாய அவன் கரெக்டா தான் இருக்குது. அவன் பேசுறதெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குது. சொல்லு யார் இந்த என்ன ஆர்கே ஃபார் யூ? அது வினோத். ஓ ராக் வினோதா. ஓகே ஆர்கே ஃபார் யூ. வாடா மாமா ஆப்பிரிக்கா அங்கிள் சிம்பிளகடி பம்பா. புண்டே ஏன்டா மானத்தை வாங்கி தொலைக்கிறீங்க? நாசமா போனேன். ரொம்ப கலாய்க்காதடா எருமா. வா ரவி வா. அப்போ நீ என்ன பண்ற? பைட்டு நீ ஃபுல்லா சவுண்ட் ஏத்து. இந்த பசங்க கேட்கறதா ஒரு மீடியம்ல வச்சிடலாம். ஒரு ஃபுல்லும் கேட்கல, நீ ஃபுல்லா சவுண்ட் ஏத்தி. யாரு என்னோடது கேட்கலையே உனக்கு? நாசமா போச்சு. இரு ஓ அப்படியா? ஒரு நிமிஷம். அம்மானாக்க மைக்ரோஃபோன். ஓகே மைக்ரோஃபோன். என்ன ரவி தப்பா அடிக்கிற ஸ்பெல்லிங்க்கு? இது ஓகேவா? ஓகே ஓகேடா. பெருமை அந்த சைட்டு போட்டுக்கு ஏன்டா புண்டாடி, அதுல போட்டோ ஒரு பாட்டு போட்டுடா ஐயோட்ட புண்டை. அது பேர் சைட்டா அது? என்னடா இது? யாஹூ தமிழ்.com என்னது உன் பேருன்னு சொல்லி எவன் போட்டோ போட்டு, ஆனா உன்னை போல்ந்து பாட்டு மட்டும் உன்னை போல்ந்து போட்டிருக்கான் மச்சான். நான் போட்டோ மட்டும் எவன் பாட்டோ போட்டுட்டு பாட்டு மட்டும் உன்னை போல்ந்து போட்டிருக்கான். டேய் அவன் ஓட்டு வார்த்தை தெரியல, அதுல சுண்ணி தான் தெரியும். இது யாரு? ஸ்கூல் பாய் சைட் தானது? சொல்றேன். இங்க வந்து பைட்டு மாமா பார்த்தது நான்